லூக்கா 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். அடுத்தது இது நல்ல விதை. ரலையிலே சொல்லுங்களேன். ஆனால் தான் தூங்காதீங்கன்னு. இது நல்ல விதை. நீங்க உங்க இருதயம் நல்ல நிலம். நல்ல நிலமா நீங்க நல்ல வாரம் நல்ல வீட்டில் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி பண்படுத்தி அதை சுத்தப்படுத்தி நீங்க வந்து அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா அந்த நிலத்துல தான் ஆண்டவர் இந்த வசனத்தை விதைக்கிறார். அது அப்படியே உள்ள போகும். அது மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் மலையை கத்தர் பெய்ய பண்ணுவா. அது பாருங்க 30, 60, 100 கனி கொடுக்கும். ரலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ ஆலயத்தில் பிரசங்கத்தை கேட்கும் போது நீங்க என்ன எதிர்பார்க்கணும்னா இந்த வார்த்தை வந்து ஒரு விதை. இன்றைக்கு இந்த வாரம் எனக்கு ஆண்டு கொடுக்கிற விதை. இதை நான் உட்கொள்ளணும். இதை உள்ள நான் கொண்டு போகணும். என் இருதயத்துக்குள்ள கொண்டு போகணும். அதை மூடி மறைத்து பத்திரப்படுத்தணும். அது மேல நான் ஜெபம் பண்ணி ஆவில நிரம்பி அதை வளர செய்யணும். இந்த வாரம் முழுவதும் அதை கனி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க பயன்பட்டீங்கன்னா அதுக்கு கனி கொடுக்கும். அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்ல. அப்ப இது ஒரு விதையாக இந்த வேத வசனம் இருக்கு. இதை விதையாக நீங்க பயன்படுத்தினீங்கன்னா 30, 60, 100 உங்களுக்கு பலன் தரும். நீங்களும் கர்த்தருக்கு பலன் கொடுப்பீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க.